கிங்ஸ் ஒன்று கொடுங்க. அவன் ஆடியில் போகிறான், பென்சில் போகிறான், என் தடையிட்டு இந்த வண்டியை கூட மாற்ற முடியல. என்ன பஸ் தனியாக குழம்பிட்டு இருக்கீங்க? பார்க்குறதான் பஸ் ஐடியில் வேலை, ஆனால் வாங்குற சம்பளம் வாழ்க்கையை ஓட்டதே பற்ற மாட்டேங்குது. இதில் இந்த வண்டி வேறு. அடா விடுங்க பாஸ், இதான் உங்கள் பிரச்சனையா? ஐடியில் வேலை பார்க்குறேன்றீங்க. வாங்க நைட்டி சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். நைட்டி சாமியாரா? இன்றைக்கி சென்னையில் எந்த அளவு பிரபலம் ஆகிட்டு வரா தெரியுமா அவர்? அப்படியா? அவர் உடனே பார்க்க முடியுமா இப்போது? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் போய் பார்க்க முடியாது. நைட்டி சாமியார் நைட்டில் தான் போய் பார்க்கணும். வரும்போது 2 நைட்டி வந்துடுங்க, போய் பார்த்துருவோம். சரி. இந்த வீடு தான். யோ என்னையா ஒரே நைட்டியா காயுது? என்ன வேற என்ன எடுத்து கூட்டணுட்டியா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாசே, வாங்க சாமியார் தான். சொல்லுங்க. சுவாமிஜியை பார்க்க வந்தோம். வாங்க. சுவாமி தாதே பாபா. சொல்லுங்க பாஸ் உங்கள் பிரச்சனையா? வணக்கம் சாமி, என் பேர் பாலா. நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். மாதம் 30,000 சம்பளம் வாங்குறேன். ஆனால் சாமி, நான் வாங்குற சம்பளம் வீட்டு வாடகைக்கும் மளிகை சாமானும் சரியாக போயிடுது. மாத கடைசியில் பெட்ரோல் கூட காசு இருக்க மாட்டேங்குது சாமி. நான் வசதியாக வாழணும், அதுக்கு நான் என்ன பண்ணும் சாமி? கண்களை மூடு. தாதே பாபா. கண்களை திற. தாதே பாபா. தாதே பாபா. தாதே பாபா. நைட்டியை தூக்கு. அட என்ன பாஸ் நீங்கள்? ஹே, இதை இல்லை அது. மன்னித்து விடுங்கள் சுவாமி. தாதே பாபா. தாதே பாபா. என்ன சாமி, இதில் ஒரு பேங்க் நேமாக இருக்குது. இதில் இருக்கிற 10 பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணி உன் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கும். இன்னிலிருந்து எண்ணி 9வது நாள் சில பெண்களை சந்திப்பேன். அதில் ஒரு பெண் கோடீஸ்வரி. ஆனால் அதை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். நீ இதை மிஸ் பண்ணிட்ட, உன் வாழ்க்கையில் இதை விட ரொம்ப கேவலமான நிலைமைக்கு வரும். என்ன சாமி சொல்கிறீங்க? தாதே பாபா. எக்ஸ்கியூஸ் மீ, என் பைக் கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? ஓகே. உங்கள் பேர் என்ன? தீபா. அப்பா என்ன பண்ணுறாரு? அசோக் லேலனில் டிரைவராக இருக்கார். ஆமாம், நீங்கள் எந்த ஏரியா? கொருக்குப்பேட்டையில் இருக்கேன். வீடாவது சொந்த வீடா இல்லை? சொந்த வீடெலாம் இல்லை, வாடகை வீடு தான். என்னாச்சு? கொஞ்சம் இறங்குங்களா. ஏதாவது ப்ராப்ளமா? கொஞ்சம் இறங்குமா. நானே கடனுக்கு கார் வாங்கி வச்சிருக்கேன், இதில் இவ்வளோ வேற. என்னடா ஆச்சு? இந்த பொண்ணு கார் தான் வச்சுருந்தா தெரிஞ்சிருக்கும். திறந்து தான் பார்ப்போம். எனி ப்ராப்ளம்? தெரியல. நான் வேணா ட்ராப் பண்ணலாமா? ஹாய். ஹாய். எந்த காலேஜில் படிக்கிறீங்க? நான் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன். நானும் டேடும் சேர்ந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பருங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். உட்கார்ந்த இடத்துலயே கம்ப்யூட்டர் தட்டி சம்பாரிச்சிடுவீங்க போல. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆஹா. பக்கத்தில் எங்கேயாவது காஃபி சாப்பிடலாமா? பீஸா பர்கர் ஓகேவா? ஓகே. உங்க வீடு எங்க இருக்கு? போரூர். ஓ. உங்க வீடு என்னன்னு சொல்ல? ஈசிஆர்ல நீலாங்கரை, கொட்டிவாக்கம், திருவான்மையூர், அண்ணா நகர். இப்படி நானும் டேடோ எங்க இருப்போம்னே தெரியாது. ஓ. ஹலோ, என்ன பண்றீங்க? யோ அடங்க, என்ன தெரியும் அவளை பத்தி உனக்கு? 3 நாள் காரை வாடகை எடுத்துட்டு போய் 30 நாள் ஆச்சு. ஆல் எஸ்கேப். சிட்டில இது வரைக்கும் பணக்காரின்னு சொல்லி 7 பசங்களை ஏமாத்திருக்கா. பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. எப்படி ஈசிஆரில் நீலாங்கரை, கொட்டிவாக்கம், திருவான்மியூர், அண்ணா நகர் எங்கே இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இருந்தால் தானே தெரியும். டாய் நைட்டி சாமியார் வந்து உன்னை நாளைக்கு நைட்டியோடவே கொளுத்துறேன்டா. உன்னை நைட்டியோட பார்க்கும்போதே சந்தேகப்பட்டேன். ஐயோ லாரி. ஐயோ
புதுசாக இருக்கேன் முன்னாடி வந்தவங்க காரை வாடகை எடுத்து வந்தேன் இவன் எங்கே ட்ரீட்மெண்ட் தான் பேசிட்டு இருக்கேன் இஷ்டம் வந்தா சொல்லுங்க இல்லைன்னா ஆனண்டா போங்க. சாமி 1 நிமிட் ப்ளீஸ் என்ன சொன்னீங்க பார்க்க இவ்வளோ டீசெண்டாக இருக்கீங்களே ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்து வண்டியில் விழுறீங்கன்னு கேட்டேன். அதுவா சாமியாரால் பணம் தான் கிடைக்கல அட்லீஸ்ட் இந்த பொண்ணையாக உசார் பண்ணிக்கும் ஒரு பொண்ணை நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு லவ் பண்ணேன். அவகிட்ட லவ் சொல்ல போகும்போது என்னோட வசதியான பட்டு போயிட்டா. இந்த காலத்தில் எல்லாருக்கும் பணத்து மேலே தான் ஆசை, யாரும் மனசை பார்க்கறதில்ல. எனக்கு வர ஒய்ஃபை நான் எப்படிலாம் பார்த்துக்கணும் ஆசைப்பட்டு தெரியுமா? என் பாசத்தை காட்ட வேற பொண்ணே கிடைக்காதா? நான் ஏன் அந்த பொண்ணாக இருக்கக்கூடாது? நான் ஏன் அந்த பொண்ணாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டேன். பார்த்து 2 செகண்ட் கூட இல்லை, அதுக்குள்ள பிடிச்சிருக்கு. நீ சொன்ன அந்த வார்த்தை பாசமாக பார்த்துப்பேன்னு. பாதியில் இருக்கேன். நாளைக்கு ஜேம்ஸ் இதில் பார்த்து பேசுமா? ம் ஓகே பாய். ஹாய். ஹாய். என்ன நைட் பேசினதாச்சும் ஞாபகம் இருக்கா? அந்த அளவுக்குலாம் போதும் இல்லைங்க. பரவாயில்ல, பசங்க எல்லாம் குடிச்சாதான் உண்மையை சொல்கிறீங்க. அப்புறம் வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா? இல்லை, அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. சாரிங்க. இட்ஸ் ஓகே, நோ சிம்பத்தீஸ். சொல்லுங்கப்பா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற ஞாபகம் இப்போ தான் வருதா? ஃபோனே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், மனசு கேட்கல. நம்மக்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸ்லேயே தான் இருக்கீங்க. உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பொண்ணு கூட உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையாப்பா? வைங்கப்பா, மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரே இடத்துலயே உட்காந்துருக்கோம், அப்படியே ஒரு வாக் போகலாமா? ஷோர். ஐ லவ் யூ. என்னங்க பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு, உங்களுக்கு எப்படிங்க செட் ஆகும்? பணம் முக்கியம் இல்லைங்க, பாசம்தான். ராதே பாபா.